பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. ஃபிக்ஹுடைய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்று அஸ்ஸலாஹ் தொழுகையை பற்றி நாம் ஆரம்பிக்கிறோம். இதற்கு முன்னாடி தஹாரா தூய்மை, அதனுடைய சட்டங்கள் எல்லாம் படித்தோம். தஹாராவுக்கு அடுத்து அந்த தஹாராவிலிருந்து அடுத்து நாம் போகக்கூடியது, தஹாராவுடைய நோக்கமாக இருக்கக்கூடியது தொழுகை, அஸ்ஸலா. அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாமுடைய 5 தூண்களில் முதலாவது ஷஹாதா, அதற்கடுத்து அஸ்ஸலா. ஷஹாதா நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது. ஷஹாதா நம்முடைய ஈமானை தூய்மைப்படுத்தக்கூடியது. அந்த ஷஹாதாவுக்கு அடுத்து அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கான அடிப்படையான விஷயம், நம்முடைய உடலையும் நம்முடைய இடத்தையும் நம்முடைய ஆடையையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்வை வணங்குவது தான். ஷஹாதாவுடைய நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்றால் ஒருவர் தொழுகையை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு கடமையை பெறவே மாட்டார். தொழுகைதான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான கடமை. ஆகவே தான் ஷஹாதாவுக்கு அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒருவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சாட்சி சொன்ன பிறகு அவருடைய வாழ்க்கையில் அவர் தொழுகைங்கிற இந்த கடமையை மிக முக்கியமாக கருத வேண்டும் என்பதற்காக தொழுகை ஷஹாதாவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய 2வது மிக முக்கிய கடமையாக இஸ்லாமுடைய 5 தூண்களில் இருக்கிறது. இது ஒரு பரிபூர்ணமான இபாதா. இதை ஒருவர் சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும். இந்த இபாதத்துடைய தனித்தன்மையை ஷேக் சாலி அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய அல் முலஹஸுல் ஃபிக்ஹி என்று நாம் படித்து கொண்டிருக்கிற பாடத்துடைய ஆரம்பத்தில் குறிப்பிடுறாங்க. தொழுகை இபாதத்துடைய பரிபூர்ணமான சிறந்த முறையாக அமைந்திருக்கு. இதில் பல வகையான இபாதத்துகள் உள்ளடங்கி இருக்கு. என்னென்ன? அல்லாஹ்வை நினைவு கூறுவது, திக்ர் இருக்கிறது, அவனுடைய வேதத்தை ஓதுவது, குர்ஆனை ஓதுவது இருக்கிறது. ஏனென்றால் நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கியாமில் நின்ற பிறகு கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை நிறைவேறும். சூரா அல் ஃபாத்திஹா குர்ஆன். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு குர்ஆன் என்றே ஒரு பெயர் இருக்குது. ஆகவே குர்ஆன் ஓதுவது, குர்ஆன் உள்ள சூறாக்களை ஓதுவது இருக்குது. அல்லாஹ்வுக்கு முன்பு ஒருவர் கியாம் கைகளை கட்டி கொண்டு நிற்பது இருக்குது, ருக்கு குனிவது இருக்கிறது, சஜிதா நம்முடைய தலையை தரையிலே கொண்டு போய் நெற்றியை வைக்கக்கூடிய அந்த சிரவணக்கம் இருக்கிறது, துஆ இருக்கிறது, அதே மாதிரி தஸ்பீஹ் இருக்கிறது. என்ற ருக்குவிலையும் சுஜூதிலையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறோம். அதே மாதிரி தக்பீர் இருக்கிறது. ஆகவே அந்த தொழுகையுடைய ஆரம்பம் அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரோடு தொடங்குகிறது, முடிவு சலாமோடு முடிகிறது. மின தக்பீரி இல தஸ்லீம். தொழுகை அப்படின்னா என்ன? அப்படின்னா தொழுகை தொடங்குவது தக்பீரிலிருந்து, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய தக்பீரிலிருந்து தொடங்கி தஸ்லீம், தஸ்லீம் என்றால் சலாம் சொல்வது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சலாம் சொல்வது. ஆக இந்த இத்தனை இபாதத்துகளும் இந்த தொழுகையில் அடங்குகிறது என்று ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா சொல்கிறாங்க. உடல் ரீதியான இபாதத்துகளிலேயே இதுதான் முதலிடத்தில் இருக்கக்கூடியது. ஏனென்றால் இதில் உடம்பின் எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அவனுக்கு முன்பு பணிகிறது. அவை நாவினால் கொண்ட இபாதா, உடலை நிற்பது, குனிவது, முழுக்க அல்லாஹ்வுக்கு முன்பு சிரமணங்குவது, இப்படி எல்லா விதமான இபாதத்துகளும் உடலால் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா இதில் அமைத்திருக்கிறான். தொழுகை அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜில் கடமையாக்கினார். இந்த கடமை வானத்தில் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. இபாதத்துகளிலே அல்லாஹ் தஆலா வானத்தில் கடமையாக்கியது இதுதான். மற்றதில் பூமியில் இருக்கும்போதே கடமையாக்கப்பட்டவை. நோன்பு, ஜக்காத், ஹஜ், இப்படி எல்லா வகை விதமான இபாதத்துகளும் பூமியில் இருக்கும்போது கடமையாக்கப்பட்டது. வானத்தில் அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து மிஅராஜுடைய இரவில் அவர்களுக்கு கடமையாக்கிய ஒரு இபாதா தொழுகை.
நபிமாருடைய எல்லா ஷரியத்திலும் அல்லாஹ் இதை விட்டு வைக்கல. எல்லா ஷரியத்திலும் தொழுகை இருந்தது. ஆனால் 5 வேளை தொழுகைங்கிற முறையை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு தனி சிறப்பாக ஆக்கியிருக்கிறான். தொழுகையை பற்றிய அவருடைய கடமை, அவருடைய முக்கியத்துவம், சிறப்புகள் ஏராளமாக குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் ஆதாரங்கள் இருக்கிறது. யார் ஒருத்தர் இந்த கடமையை மறுக்கிறாரோ அவர் ஒரு காஃபிர், அவர் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டவர். ஒருவர் வேண்டுமென்றே மறுக்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமும் அவர் ஒரு காஃபிர். ஒருவர் சோம்பேறித்தனத்தால் அதை விடுகிறார் என்றால் அவருடைய நிலை உலமாக்கள் 2 நிலை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அவர் முழுக்க விட்டவராக இருந்தால் நிச்சயமாக அவர் காஃபிர் தான். சோம்பேறித்தனத்தால் முழுக்க விட்டு விட்டார் என்றால் அவர் ஒரு காஃபிர். அவர் ஏதேனும் ஒரு வேளை தொழுகையை சோம்பேறித்தனத்தால் விட்டார் என்றால் அவர் ஒரு பெரிய பாவி, அவர் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். இன்னும் சொல்லப்பட ஒருத்தர் முழுக்க விட்டவராக இருந்தால் இஸ்லாமிய ஆட்சியாளர் அவரை தொழுகைக்கு ஏவுவார். அவர் தொழுக மறுத்தால், அவர் தௌபா செய்யாமல் இருந்தால் அவரை நிச்சயமாக இஸ்லாமிய ஆட்சியவர் அவர் மரண தண்டனை அவர் கொடுப்பார். இது இஜ்மா, இது ஏகோபித்த உலமாக்களிடம் ஏகோபித்த ஒரு கருத்தாக, முஸ்லிம்களின் ஒருமித்த கருத்தாக இருக்கிறது என்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை ஆரம்பத்திலிருந்து நமக்கு முதல்ல குறிப்பிடுறாங்க.